சரி, நீங்க முதல்ல பார்த்தப்ப என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏதோ ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரி வெளியே ரொம்ப பதட்டமாக நின்றுட்டு இருந்தேன். கடவுள் முன்னாடி நின்று நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு குழந்தை சத்தம் கேட்டுச்சு. நான் ரொம்ப ஆர்வமாக உள்ள பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்போ திடீர்னு மாமா வெளியே வந்து, ஏய் மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு ஒரு தேவதை வந்துட்டா, வா உள்ள வந்து பாரு. நான் ரொம்ப ஆர்வமாகவும் வேகமாகவும் ரூம்குள்ள ஓடி போய் பார்த்தேன். போய் பார்த்தா அங்க உண்மையிலேயே ஒரு தேவதையை தொட்டில படுக்க வச்சிருந்தாங்க. நானும் கிட்ட போய் பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சின்னதா அழகா ரோஸ் கலர்ல நல்லா பெரிய பெரிய கண்ணோட முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆஹா, அவளை தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு பயம். தொடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு எங்க மாமா என்கிட்ட வந்து, என்னடா மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? என் பொண்ணை தொட்டு பாருடா. எங்க மாமா சொன்னதும் அவளுக்கு வலிச்சிடக்கூடாதுன்ற பயத்தோட அவளை மெதுவா நான் தொட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவளை தொட்டதும் என் கையை அவ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. விடவே இல்லை. அப்ப எனக்கு தோணுச்சு, இவளுக்காக நம்ம வாழ்க்கை முழுசும் எது வேணாலும் செய்யலான்னு. சூப்பர் 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 சூப்பர். அப்ப பிடிச்ச கைய இப்ப வரைக்கும் நீங்க விடவே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா பிடிச்சிட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃப்ராடு பையன் எப்படி ஒரு அழகான கதையை சொல்லி நம்மளே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆக்கிட்டானே. பயங்கரமான கேடிதான் இவன். டேய், நீங்க இருக்கிறவங்கள வேணா ஏமாத்தலண்டா, ஆனா என்னை ஏமாத்த முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். உங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன, பிடிக்காத விஷயம்னா என்ன? பிடிக்காத விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இதுக்கு எப்படி நீ பதில் சொல்றன்னு பாப்போம். என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நடிக்கத்தானே செய்யற. உனக்கு எப்படி எனக்கு பிடிக்காததெல்லாம் தெரியும். எங்க சொல்லு பாப்போம். நந்தினிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காது. நெத்தியில பெரிய பொட்டு வைக்க பிடிக்காது. காதல வளையமோ சின்ன தோடா தான் போட பிடிக்கும். பெரிய லோலாக்கு மாதிரி இருந்தா பிடிக்காது. அவளையோ அவ குடும்பத்தையோ ஏளனமா பார்க்கறவங்கள பிடிக்காது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்கள பிடிக்காது. அதிகாரம் பண்ற யாரையுமே பிடிக்காது. அவளுக்கு பிடிச்சவங்க போய் பேசினா பிடிக்காது. அளவுக்கு அதிகமாக புகழ்றவங்களையும் பிடிக்காது. கடன் வாங்க பிடிக்காது. சாப்பாட்டில் பாவக்காய் சுண்டக்காய் பிடிக்காது. இவளுக்கு எங்க வீடும் பிடிக்காது. என் கூட இருக்கிறதும் பிடிக்காது. என்ன கரிகாலன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்? மாமா என்ன இப்படிதான் சொல்லிட்டு இருக்க? ஏன்னா அவளால் அவங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறத தாங்கிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாம வளர்ந்துட்டதுனால இவளுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அப்பா இல்லாம தனியா வளர்ந்ததுனால இவ யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வைக்க மாட்டா. ஏன்னா இவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா சுத்தமா பிடிக்காது. இப்ப எதுக்கு மாமா இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? சூப்பர் சார்.
அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்க சொன்ன விஷயத்தை விட நீங்க நிறையவே சொல்லியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்னா ரொம்ப கியூட்டான கப்பல் நீங்க தான். சோ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க ஒய்ஃப் பத்தி நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கேமுக்குள்ள வரலாம். உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட ஆசைப்பட்டு விரும்பி கேட்கிற விஷயம் என்ன? இவங்க வேற ஏன் இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க? நந்தினி கரிகாலன் மாமா கிட்ட என்னை விட்டு போயிடும் தானே கேட்டுட்டு இருக்கா. ஐயோ, மாமா அதை சொல்லிட போகுது. அதை சொல்லிடாத மாமா. என்ன சார், எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்க. இந்த கேள்விக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். நந்தினி என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது அவ அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவகிட்ட இருந்து அவங்கள பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நந்தினிக்கு எல்லாமே அவ அம்மா தான். ஃபேண்டாஸ்டிக். வேற லெவல் சார், வேற லெவல். சூப்பரா சொன்னீங்க சார். வாவ், சூப்பர் சார். உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் क्वेश्चंसக்கு நீங்க சூப்பரா பதில் சொன்னீங்க. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க 10 out of 10 வாங்கிருக்கீங்க. ரெண்டு பேரும் சூப்பரா விளையாடுனீங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, அடுத்த கப்பல கூப்பிடலாம். ஓகே, அடுத்த கப்பல் ரெடியா இருங்க. சோ அடுத்த போட்டியாளர் அருள் அண்ட் வானதி, நீங்க மேல வந்துருங்க. ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்காருங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நான் இதில் தோக்க தான் போகிறேன். நான் இருக்கேன், தைரியமா இருங்க. இவன் ஏதோ கண்ணாலும் சொன்னான், என்ன சொன்னாலும் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஆரம்பமே எப்படி இருக்கு, விளையாடின மாதிரி தான். அருள், உங்களுக்கான முதல் கேள்வி ரொம்ப ஈஸியா சிம்பிளான क्वेश्चन தான். ஐயோ, நீ முதல்ல கேளுமா, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியா சிம்பிளானு தெரியும். உங்களோட ஒய்ஃப்க்கு பிடிச்ச கலர் என்ன? ஐயோ, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? இந்த சின்ன கேள்வி கூட பதில் தெரியலையே. சிஇஓ வேற பதில் சொல்லலன்னா தப்பா நினைப்பாரு. என்ன பண்றது? மாமா, என்ன பாருங்க. என்ன இவ்ளோ ஈஸியான கேள்வி கேட்டிருக்க? ஏதோ டஃப்பான கேள்வி கேட்ட மாதிரி எப்படி முடிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன். பதில் சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல மாமா? இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்ககிட்ட என்னை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அதனால நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா. சரி, எனக்கு பிடிச்ச கலரை சொல்லிட வேண்டியதுதான். கருப்பு. எக்ஸலென்ட் சார், கரெக்டான ஆன்சர். அருள் எப்படி வானதிக்கு பிடிச்சதை சொன்னா? பொதுவாவே பொண்ணுங்களுக்கு தான் பிங்க் பிடிக்கும், பசங்களுக்கு தான் பிளாக் பிடிக்கும். ஆனா உங்க ஒய்ஃப்க்கு பிளாக் பிடிச்சிருக்கே, வித்தியாசமா இருக்கே.
எனக்கு பிளாக் பிடிக்கும்னு இவ தெரிஞ்சு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல எப்படி அவ எனக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்லுவா? சின்ன வயசுல ஒரே நேரத்துல 4 பந்து தூக்கி போட்டு விளையாடுவேன். அந்த வயசுல நான் அப்படி பண்றேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் அதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் நான் மாமா வீட்டு மொட்டை மாடியில குழந்தைங்க முன்னாடி அந்த பந்தை பிடிச்சி விளையாடும் போது நான் பந்தை தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்படியே பின்னாடியே நகர்ந்து போனேன். அது புதுசா கட்டிட்டு இருக்கிற வீடுங்கிறதுனால கைப்பிடி சுவர் இல்லைங்கிறத நான் கவனிக்காம நான் மாடியோட கடைசிக்கே போயிட்டேன். நான் மாடியில இருந்து கீழே விழ போன நேரத்துல ஒரு கருப்பு துணி மாடி கீழே இருந்து வந்து என் முதுகுல அடிச்சதுனால நான் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்து விழாம தப்பிச்சேன். என் உயிரை காப்பாத்தின இந்த கருப்பு கலர் தான் இனிமே எனக்கு பிடிச்ச கலர். இவ எப்படி இதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றா? அந்த கருப்பு துணி தான் என்னை காப்பாத்துச்சுங்கிறதுனால அப்பத்துல இருந்து எனக்கு பிடிச்ச கலர் கருப்பாயிடுச்சு. கீழே கிடந்த கருப்பு துணிய தூக்கி போட்டு உங்களை காப்பாத்தினது யாரு? ஆஹா, அது யாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு சாரி அவளுக்கு தெரியல. அது நான் தான் மாமா. அது யாருன்னு நீங்க பாத்திருக்கலாம்ல. வானதி அவளை பத்தி சொல்றாளா இல்ல இவனை பத்தி சொல்றாளானே தெரியலையே. ஓகே, செகண்ட் क्वेश्चन. உங்க வைஃப்க்கு லக்கியான விஷயம்னு ஏதாவது இருக்கா? இதை செஞ்சுட்டு போனா இல்ல இதை எடுத்துட்டு போனாலோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி நினைப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, நம்புவா. அப்பாடா, மாமா சரியா சொல்லிட்டாரு. கரெக்டான ஆன்சர் சார். எல்லாரும் கைத்தட்டல் கொடுக்கலாமே, அவங்க நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஓகே, அவங்க அப்படி எதை நம்புவாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது எனக்கு இல்ல, சாரி, அவளுக்கு லக்கியான விஷயமே அவளோட வாட்ச் தான். அவ ஃபாரின் போய் படிக்க எக்ஸாம் எழுத போனப்போ முதல் தடவையா அந்த வாட்ச் தான் கட்டிட்டு போனா. எக்ஸாமை கரெக்டான டைம்ல எழுதி முடிக்க அந்த வாட்ச் தான் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து அந்த வாட்சை லக்கியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கரெக்டான ஆன்சர். அதேதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுவும் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு? அருள் வானதி பத்தி சொல்லல, அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வானதி அவளை பத்தி எழுதல, அருளை பத்தி எழுதியிருக்கான். நந்தினி, என்னடி இது இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? வானதி வெளிநாடு படிக்க போகிறதா அருள் சொல்றான். அருள் தானே வெளிநாடு போய் படிச்சான். அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. இரு பாப்போம். அருள், வானதி எஜுகேட்டடா. வானதியை பார்த்தா அப்படி தெரியலையே. நீயும் எதுவுமே சொல்லலையாப்பா? சார், ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபாரின் படிக்க போலான்னு இருந்தேன். ஆனா போகலையே. நீ படிக்காட்டியும் புத்திசாலிதாம்மா. ம், ஓகே, லாஸ்ட் क्वेश्चन.
உங்க ஒய்ஃப்க்கு உங்க வீட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஆ? இது என்னோட ரொம்ப பர்சனலான கேள்வியாச்சு. இதை பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க மாமா. என்ன சொல்லுங்கன்னு சொல்லி என்ன கண்ணை காட்டுறா? சொன்ன ஆன்சர் தப்புன்னு சொல்லிடுவாங்களே. என்ன சார் லாஸ்ட் क्वेश्चनக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆ, சரி சொல்லி பார்ப்போம். கடைசி கேள்வி வேற, என்னன்னு பார்த்துருவோம். அது ராத்திரியில எங்க வீட்டு மொட்டை மாடியில தனியா நின்று நிலாவை பார்க்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலென்ட் சார், கரெக்டான பதில். சோ சூப்பரா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ் எதுவுமே குறையல. 10 out of 10. நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணலாம். Thank you. கரிகாலனுக்கு உன்னை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு அருளுக்கு வானதியை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் எப்படியும் சொதப்பிடுவான்னு நினச்சேன். ஆனால் அருளும் வானதியை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கான் பாத்தியா? உங்களை மாதிரி அவங்களும் நல்ல ஜோடி தான். எனக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் லக்கி வாட்ச் பத்தி கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுல மாடியில தனியா நின்று எனக்கு நிலாவை பார்க்க பிடிக்கும்னு எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? மாமா, ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியாதது கூட நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் மாமா. நான் உங்களை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன். உங்களுக்கு தான் மாமா என்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இந்த போட்டியில உங்களை ஜெயிக்க வச்சு முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டோட பேரு பொங்கியதே காதல் உள்ளம். இது ரொம்ப சிம்பிளான ரவுண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கப்பலுமே மேடைக்கு வந்துடலாம். இதுக்கு பேர் தான் லவ் மீட்டர். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்க காதல், கோபம் எல்லாமே இந்த மீட்டர் சொல்லிடும். இத கையில வச்சுக்கிட்டு உங்க பார்ட்னரை நினைச்சா இந்த மீட்டர் நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வச்சிருக்கீங்கன்னு இந்த மீட்டர் காட்டிடும். நான் அந்த மீட்டரை கையில பிடிச்சா ஒன்றும் ஏறாது. வேற ஏதாவது போட்டினா கூட ஏதாவது ஏமாத்தி சமாளிச்சிடலாம். இதை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு கரிகாலனை பிடிக்காதுங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? எப்படி இருக்கு இந்த ரவுண்ட்? எல்லாரும் கை தட்டலோட ஆரம்பிக்கலாமே. லேடிஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல வானதி, நீங்க தான் இதை கையில வைக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. பாருங்களேன் எவ்வளவு ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு. வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். Cheer up guys. இவங்களை பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. 100% லவ்வோட இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவரு. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல எவ்வளவு லவ்வோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? அத கொடுங்க. இப்போ இத நான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க போறேன். இந்தாங்க சார். உங்க வைஃப் உங்க மேல 100% லவ் வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி நீங்களும் ப்ரூவ் பண்ணணும்ல. புடிங்க. என்ன சார் தயங்கிட்டு இருக்கீங்க? புடிங்க.
ஒய்ஃபை நீங்க நினைச்சு பிடிங்க. என்ன சார் 1% கூட ஏறவே இல்ல? உங்க ஒய்ஃப் மேல உங்களுக்கு காதலே இல்லையா? மீட்டர் ஏறவே இல்லையே. எல்லா கேமுமே நல்லா விளையாடுனீங்க, மீட்டர் ஏறவே மாட்டேங்குதே. என்ன சார் உங்க லவ் பார்த்து எல்லாருமே பொறாமப்பட்டாங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி நின்னுட்டீங்களே. ட்ரை பண்ணுங்க சார், நல்லா ட்ரை பண்ணுங்க. மாமா, என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அதான் வழி. என் மேல நீங்க எவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு யோசிங்க. யோசிங்க மாமா. கமான் கமான் கமான், உங்க லவ் இதுல ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. 100% வந்துருச்சு. சூப்பர், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சார் அதை கொடுங்க சார். நான் கூட அருண் சாருக்கு அவங்க ஒய்ஃப் மேல லவ் இல்லையோன்னு நினைச்சேன். பட் பெர்ஃபெக்ட், ப்ரூவ் பண்ணிட்டாங்க 100% லவ் இருக்குன்னு. காதல் மீட்டர் வந்து பொங்கி வழிஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டா பொங்குனதுனால இந்த போட்டியில உங்களுக்கு 90 மதிப்பெண். அடுத்தது அந்த மீட்டர் உன் கைக்கு தான் வரும். அந்த மீட்டரை வாங்கி எனக்கு மேல இருக்கிற காதலை காட்டுறேன்னு அந்த மீட்டர் ரீடிங்க எகர விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவனை செத்து நீ. ஏய், என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? மீட்டரில் ஏறினா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு கரிகாலா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி உன் கையில இருக்கிறப்ப அந்த மீட்டர்ல ரீடிங் ஏறவே கூடாது. அதை நான் எப்படி பண்ண முடியும்? நீ என்னை பத்தி நினைச்சாதானே உனக்கு ரீடிங் ஏறும். என்ன நினைக்காத. என் கையில அந்த மீட்டர் இருக்கும்போது உன்னை நினைச்சா கண்டிப்பா எனக்கு ரீடிங் ஏறாது. எனக்கு ஏறலனா எங்க அம்மா மிஷின்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு வந்து எனக்கு வராட்டி பெரிய பிரச்சனை. எங்க அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க.